வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பேச போகிறோங்க. எல்லார் கனவுலையும் பல விதமான பொருட்கள் வரும். ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்தால் பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும். அதில் மிக முக்கியமான பொருள் எண்ணெய். அதாவது நம்ம சமையல் செய்கிற எண்ணெய், விளக்கேற்றுற எண்ணெய், நம்ம பல வகையில் பயன்படுத்துகிற எண்ணெய் கனவுகள் வந்தால் என்ன பலன், எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவுகள் நீங்கள் வாங்குற மாதிரியோ கொடுக்குற மாதிரியோ எங்கள் இடத்துல ஊற்றி வச்சிருக்க மாதிரியும் நீங்கள் அதில் வழுக்கி விடுற மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா? எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவுகள் நிச்சயமாக ஒரு சிலருக்கு இந்த கனவுகள் வரும், ஒரு சிலருக்கு இந்த கனவுகள் வராது. ஏன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்துச்சு அப்படின்றவே என்னன்றது வாங்குறது கொடுக்குறது ரொம்ப தவறான விஷயம். வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுன்றது சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு விஷயத்தையும் நம்ம கிளியராக இந்த பதிவில் பார்க்கலாங்க. நீங்கள் எண்ணெயை போய் வாங்குற மேலே நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரியோ இல்லை யாராச்சும் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கு அந்த மாதிரி வாங்குற மாதிரி கனவு இருந்துச்சு அப்படின்றப்போ, இல்லை அந்த எண்ணெய் வாங்கி நீ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரியோ கனவு கண்டா உங்களோட உடல் நலத்தில் அக்கறையாக இருக்கணும், ரொம்ப கவனம் செலுத்தணும், உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. அதனால் நீங்கள் போய் வாங்கினாலோ யாராச்சும் உங்களுக்கு கொடுத்தாலோ இல்லை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாலும் நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். இந்த டைமில் உங்களுக்கு தலைவலி இருந்தாலோ வயிறு வலி இருந்தாலோ சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனே போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்றது சொல்லப்படுது. தேங்காய் எண்ணெய் கனவில் வந்தால் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா செயல்களையும் கவனமாக செய்யணும். அப்படி நீங்கள் செயல்களில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆன்மீக ஈடுபாடு மட்டும்தான் உதவி செய்யும். அதாவது கடவுளோட பிரார்த்தனை மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி தேங்காய் கனவுள் வருது, அடுத்து சில பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படின்றப்போ ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு தேங்காய் வாங்கி கொடுத்தீங்கன்றப்போ ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? விளக்கேற்று வாங்கி தரலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. நல்லெண்ணெய் கனவுள் வந்துச்சு அப்படின்றப்போ மங்களகரமானதாக கருதப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, பணம், நாள்படாத பிரச்சனை, நாள்படாத உடல்வலி, ரொம்ப நாளாக இருக்க எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. செல்வ செழிப்புன்னு என்னங்க அர்த்தம்? பணம், நகை, பேர், புகழ், பதவி, இது எல்லாத்துலேயுமே ஒரு இன்பகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதுன்னு அர்த்தம். நல்லெண்ணெய் கனவு வந்தால் மிக 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 நல்லது. உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரப்போகுதுன்னு அர்த்தம். மண்ணெண்ணெய் கனவுள் வந்தால் என்ன பண்ண தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க. மேலும் கனவு காண்பவரோட வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி, அதாவது உங்கள் தலைமையில் யாரோ எண்ணெய் ஊற்றி தேய்க்கிற மாதிரியோ, தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல கனவு கண்டா அக்கனவு காண்பவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட போது, நோயில் பாதிக்கப்பட்டவர் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா அதுலேருந்து விடுபட போகிறாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய உடம்பு வலிங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்தால் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம். இதுவே நல்ல ஆரோக்கியமான இருக்க ஒரு ஆளுக்கு வரப்போகுது. உங்கள் கனவுல அம்மாக்கோ பாட்டிக்கோ அப்பாக்கோ குழந்தைகளுக்கோ நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுற மாதிரியோ அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எண்ணெயை கொடுப்பது போல் உங்கள் கையிலேருந்து மற்றவங்களுக்கு கொடுப்பது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மேலும் அந்த எண்ணெயை உங்கள் உறவினர்களுக்கு கொடுப்பது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த உறவு பலப்பட போகுதுன்னு அர்த்தங்க. எண்ணெய் தடவுற மாதிரி உங்கள் குழந்தைக்கோ பிள்ளைகளோ எண்ணெய் தடவுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது எச்சரிக்கையோட அறிகுறி. உடல் ரீதியாக பிரச்சனை வரக்கூடாதுன்றதையும் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இடது கையில் எண்ணெய் தடவுது போல் அது ஜஸ்ட் ஒரு டைம் கனவுல காலில் தடவுற மாதிரியோ கையில் தடவுற மாதிரியோ கனவுகள் வரும். அந்த வகையில் இடது எண்ணெயை தடவுது போல் ஒரு கனவு வந்தால், அதாவது மோஸ்ட்லி இடது கையில், சரிங்களா? இது உங்கள் வாழ்க்கையை நிலை சீராகவும் எளிதாகவும் பிரச்சனை இல்லாமையும் ஸ்மூத்தாக அமைய போதுன்னு அர்த்தம். அதனால் எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தாலே நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்கணும், பதட்டமாக இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஒரு கனவுகள் நம்மளுக்கு ஒரு மாதிரி பலனை கொடுக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வருதுன்றப்போ மோஸ்ட்லி எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவு வந்தாவே அது உடல் நலத்தில் தான் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும். அதனால் உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்ட கனவு திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடல்நல ஆரோக்கியத்தை திரும்ப பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காக முன்கூட்டி நம்மளுக்கு தெரியப்படுற விஷயம். அதனால் உங்களுக்கு எண்ணெய் கனவுகள் வந்ததுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க. இந்த கனவு உங்களுக்கு தெளிவாக ஒரு புரிதல் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எண்ணெயில் நீங்கள் வழிக்க வேற மாதிரி ஒரு கனவு வந்தால் உங்களுக்கு ஏற்பட போகிற பிரச்சனையை குறிக்கிறது. எண்ணெய் கொட்டுற மாதிரி கனவு வந்து அது அபசகுணத்தை குறிக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.